வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு கும்பராசி நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கும்பராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பாவகத்தில் ஒரு கிரகம் வருது அப்படின்னா அந்த பாவகத்துக்கு அந்த கிரகம் வந்த உடனே முழுமையான பலன்கள் அந்த கிரகம் கொடுத்துருமா அப்படின்னா அவர் யாருடைய சாரத்தில் ஏறுறாரோ, யாருடைய நட்சத்திரத்தில் அவர் வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவருக்கு பலன்கள் கொடுப்பார். இதுதான் ஜோதிட சூட்சமம். பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி மாதம் பிறக்கப்படக்கூடிய விஷயத்தை சொல்லிடுறேனுங்க. மாதம் பிறக்கப்படக்கூடியது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரன்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை. மிருகசீரிஷ நட்சத்திரம். கும்பராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி 10வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். அதுபோக இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம். 3வது பாதத்தில் 60 டிகிரியில் மிதுன ராசியில் மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. 6க்குடைய கிரகம் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணம் இந்த மாதம் பிறக்கப்படக்கூடியது. பொதுவாக கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இல்லாமல் கூட இருக்கலாம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாம் இருக்கலாம். ஆனால் அடுத்தவங்களுக்கு துரோகம் மட்டும் பண்ணிடக்கூடாதுன்ற எண்ணம் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதில் ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க, தப்பில்லை. ஆனால் மற்றவங்ககிட்ட கொடுத்த காசு பணத்தை வாங்க முடியாமல் பலவிதமான சங்கடங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்களே கும்பராசி நண்பர்கள். இந்த நேரத்தில் 100% கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாங்கின இடத்துல நம்மளால் கட்ட முடியல, கடன் அப்படின்றது கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது சார் அப்படின்னா இந்த நேரம் சாதகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாக ஜீவனஸ்தானம் அப்படின்னா தொழில் ஸ்தானம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய் கும்பராசி நண்பர்களுக்கு ஆகாதவராகவே இருக்கட்டும். அந்த செவ்வாய் வாங்கியிருக்கிறது யாருடைய சாரம்? இந்திரன், அதாவது சந்திர பகவானுடைய சாரம். அதுபோக கிருஷ்ண பகவான் அவதரித்த சாரத்தில் தான் அந்த செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதி இருக்கார். தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் 10 கிரகம் தானுங்க தொழில் ஸ்தானாதிபதி, வேறு யாரும் கிடையாது. அப்போது தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து கும்பராசிக்கு 4வது பாவகம் சுபஸ்தானத்தில் இருந்து குரு பகவானும் செவ்வாவும் 2 பேருமே ஒரே சாரம், ஒருத்தருடைய சாரத்திலேயே இருந்து உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை தொழில்காரகன் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தான். தொழில்காரகன், தொழில் ஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை, 28ன்றது 26ஆம் தேதி வரைக்கும் முழுமையாக படும். ஆகஸ்ட் மாதம் 31 நாளுங்க. அந்த 31 நாளில் மெஜாரிட்டி 26 நாட்கள். அந்த 26 நாட்களும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தில் வெளி சுற்று கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாய், குரு, சனி, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் படுது. சார் அது என்ன சார் வெளி சுற்று கிரகங்கள்னு சொல்கிறீங்க, புதுசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 9 கிரகங்களில் உள் சுற்று கிரகம், வெளி சுற்று கிரகங்கள் இருக்குங்க. அதில் வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள் இருக்குது, வக்ரம் பெறாத கிரகங்கள் இருக்குது. வக்ரம் பெறக்கூடிய கிரகம் 5 கிரகங்கள் மட்டுமே. ராகுவும் கேதுவும் விடுங்க, அவங்க கிரகண காலத்தில் தான் வக்ரம் பெறுவாங்க. மற்றபடி சனி பகவானாக இருக்கட்டும், செவ்வாவாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், புதனாக இருக்கட்டும், அதன் பிறகு சுக்கிரனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வக்ரம் பெறக்கூடிய கிரகங்கள். இந்த புதனும் சுக்கிரனும் உள் சுற்று கிரகங்கள். அவங்க வக்ரம் ஆனால் என்ன, வக்ரம் ஆகாட்டி என்ன. வெளி சுற்று கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பூமின்றது அதாவது பிரதானமாக இருக்கிறது பூமி தானங்க.
அதில் வெளி சுற்று கிரகங்கள் சொல்லக்கூடியது சனி பகவான், செவ்வாய், குரு. அப்போது ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியில் குரு பகவானுடைய சாரம், தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம், குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில். புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லுவாங்க. அப்போது புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்த குருவும் அந்த 10வது பாவகத்தை பார்க்குறார். இதனால் தொழிலில் சிக்கல் இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குதுங்க, தொந்தரவு இருக்குதுங்க நினச்சிக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் சரியாகும், தொந்தரவுகள் நீங்கும். ஐயா வேலையே இல்லாமல் இருக்கிறேனுங்க, 4 வருஷமாக 5 வருஷமாக எவனோ ஒருத்தன் பிழைக்கிறதுக்கு, ஏன்னா இப்போ இருக்கிற மனநிலை அப்படி தான் இருக்கிறீங்க. யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எவனோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன், நன்றி மறந்து என்னுடைய வேலையை இன்றைக்கி இது பண்ணிவிட்டாங்க, 1 நிமிஷத்தில் வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டாங்க, நானும் வந்து உக்காந்துட்டேனுங்க, 6 மாதம் ஆகுது, இதுக்கு முன்னாடி சம்பாரித்து வச்சதை வச்சு இல்லை நகை நட்டு அடமானம் வச்சு இது வரைக்கும் என் வாழ்வாதாரம் ஓடிடுச்சு, இதுக்கு மேற்கொண்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களே கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு சிலர் இருக்குதானே செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு சொல்கிறேனுங்க, 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ளார ஏதாவது ஒரு வகையில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துரும். அதுக்குன்ட்டு நேரம் நல்லா இருக்குதே அப்படின்ட்டு நாம் எந்த ஜோலியும் இல்லாமல் எந்த முயற்சியில் எடுக்காமல் இருந்தோம்னா இந்த பிரபஞ்சம் கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நம்மளை விட்டுடாதீங்க. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாமளும் சேர்ந்து பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும் இல்லையா? சாதாரணமாக ஒரு விவசாயமே நம்ம பண்ணுறோம்னா ஆடி மாதத்துக்கு மேற்கொண்டு பண்ணுற விவசாயத்துக்கும் சித்திரை மாதம் வைகாசி மாதத்தில் பண்ணுற விவசாயத்துக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க, பட்டம் பார்த்து பயிர் செய். 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். நம்ம வாழ்வாதாரம்ன்றது நம்ம தொழில் ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர் சாதகம் பார்க்குறோம், இந்த தொழில் செட் ஆகுமா செட் ஆகாதான்னு எத்தனை பேர் பார்த்துக்கிறோம், செட் ஆனாலும் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும்னு ஒன்று இருக்குதுங்க. இது நம்ம பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம், அது வேண்டாம். ஆகஸ்ட் மாதம் சாதகமாக இருக்குது. கும்பராசி நண்பர்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, ராசிநாதன் வக்ரத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் 100% சாதகமாக இருக்குது. நம்பிக்கை இருக்கிறவங்க பயன்படுத்திக்குவாங்க. இல்லை சார் என்னால் முடியாது ஆகாது, அது உங்களுடைய சொந்த சௌரி, யாரையும் கட்டாயப்படுத்தலை. தொழில் நல்லா இருக்கும், தொழிலில் மாற்றங்கள் பண்ணாலும் சரி, தொழிலில் சுயமாக ஆரம்பித்தாலும் சரி, இல்லை வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இறங்கினாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோக தனஸ்தானாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் பார்க்குறாருன்னு சொன்னேன். வாங்கின பணம் வந்து கொடுத்த பணம் வந்து சேரும், வாங்கின பணம் கொடுக்கறதுக்கு லாக்கிப்படுவீங்க. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் உருவாகிறதுக்கான நேர காலங்கள் கொடுக்கும். அதுபோக முக்கியமாக மன அழுத்தம் நீங்கும். மனுஷனுக்கு மோசமான நோய் எதுன்னு கேட்டிங்கன்னா மன அழுத்தம் இல்லையா? உலகத்திலேயே இந்த நோய்க்கு மட்டும்தான் மருந்தே கிடையாது அப்படின்னு சொல்கிற நோய் இந்த மன அழுத்தம், மனநோய். இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மன அழுத்தத்துக்கு ஒரு மருந்து கிடைக்க போகுது. மருந்துன்றது தவறான வார்த்தையாக நினச்சிக்கிடாதீங்க. உங்கள் மன அழுத்தம் நீங்கிறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்க போகுது, இப்படி எடுத்துக்கிடலாம். அதுபோக உடல் உபாதைகள், தலைவலி இருக்குது, வயிறு வலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, 2 வருஷமாக 3 வருஷமாக மன அழுத்தத்தோடு சேர்ந்து உடல் உபாதைகளும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. எங்கே போனாலும் எங்களுக்கு இந்த தொந்தரவுக்கு சரியாகலைங்க, வியாதிக்கு உண்டான ஒரு தீர்வு இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு மிஞ்சிய ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வைத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வைத்தியம் பண்ணுற நாளில் அவங்க உடம்புல எந்த மாற்றமும் இருந்திருக்காது. அட போடா வைத்தியம் வேணாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதுக்கு முன்னாடி எடுத்த வைத்தியம் கை கொடுக்குதா, இல்லை அது வேணான்னு விட்டுட்டா நம்ம நேரம் கை கொடுக்குதா? அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அந்த சூரிய பகவானுடைய பார்வை நம்ம மேலே படும் பாருங்கள். ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரிய பகவான் நமக்கு பகையானவராக இருந்தால் கூட, சூரிய பகவானுடைய பார்வை நம்ம மேலே படும்போது நம்ம ராசிநாதனான சனி பகவான் நம்ம ராசியில் இருக்கார்.
30 வருஷம் கழித்து தானங்க மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிராப்தம் வரப்போகுது. சனி பகவானுடைய சொந்த வீட்டில் இருந்து சூரிய பகவானை பார்ப்பார், சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து சனி பகவானை பார்ப்பார். மறுபடியும் இந்த மாதிரி பிராப்தம் வரத்துக்கு கண்டிப்பாக 30 வருஷம் ஆகும். சனி பயிற்சி அடுத்த வருஷம் மேக்சிமம் இல்லை, பார்த்துக்கிடலாம். அப்புறம் இந்த நேரத்தில் உடம்பில் இருக்கிற அந்த தொந்தரவுகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அற்புதமான ஒரு புரிதல் ஏற்படும். நிச்சயமாக சொல்கிறேனுங்க, அருமையான ஒரு புரிதல் ஏற்படும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு திருமண ஸ்தானாதிபதின்றது சூரியன். நம்ம நேரம் திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் ஒரே பாவகத்தில். அப்போது இந்த ஜீவனம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகனும் நல்ல இடத்துல இருக்கணும். அப்போது சுக்கிரனும் திருமண காரகன் சுக்கிரன், திருமண ஸ்தானாதிபதி சூரியன் ஒரே பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா வாழ்வாதாரமும் நல்லா இருக்கணும். இல்லை, வாழ்வாதாரத்துக்கு உகந்த கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய். அதாவது கும்ப ராசி கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்களுக்கு அப்போ அந்த செவ்வாய் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு சேர்ந்து 4வது பாவகம், உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டை இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பார்க்குறாரு. அப்போது தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் சூரியனை பார்த்து அந்த சுக்கிரன் சூரியன் உங்களை பார்க்குறதுனால வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமும் நல்லா இருக்கும். இது நான் சொல்கிற விஷயங்களில் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்துவம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லலைங்க. நீங்கள் காரு வாங்குவீங்க, பஸ்ஸு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க. அது நீங்கள் சொல்கிறது 2 நிமிஷம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். நிச்சயமாக எத்தனை ஜோசிகாரர்கிட்ட நீங்கள் போய் பார்த்துக்கிட்டாலும் சரி, இந்த பதிவை கொண்டு போய் நீங்கள் காட்டினாலும் சரி, அந்த தம்பி சொல்கிறது சரிதாயா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருப்பேனே தவிர, அந்த தம்பி ஏதோ அடித்து விட்றான், வியாபார ரீதியாக பேசுகிறான், ஒரு நாளைக்கு ஒரு 2 பேர் 3 பேர் அப்பாயின்மெண்ட் போட்டு ஜோசியம் பார்க்குறான் அப்படின்னாலும் சத்தியமாக ஒருத்தராலையும் சொல்ல முடியாது. ஜோதிடம் தெரிஞ்சவங்க அந்த வார்த்தை சாமி சத்தியமாக சொல்ல மாட்டாங்க. இது கும்பராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான நேரம், அருமையான நேரம். பயன்படுத்திக்கோங்க. மேலுக்கு வருவீங்க, அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பார்வை, 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ரொம்ப அந்யுன்யமாக இருக்கும். பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும், இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 16ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், 16 to 24னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை நாள் வரும்? ஒரு 8 நாள் பக்கம் வரும். 16ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி. ஐயா, நல்லது நடக்கிறதுக்கு 8 நாள் தேவையில்லைங்க, 8 நிமிஷம் போதுங்க. பிரிஞ்சு போன தம்பதிகள் ஒன்று சேர்கிறதுக்கோ, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேர்கிறதுக்கோ, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கோ இதெல்லாம் 8 நிமிஷம் போதுமானது, நல்ல நேரம் இருந்தால். நிச்சயமாக மனசார சொல்கிறேன், கும்பராசி நண்பர்களுக்கு மிக சிறந்த ஒரு நேரம், சிறப்பான நேரம். என்றைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு புண்ணியம் இருக்குன்னா அந்த புண்ணியத்துக்கு உண்டான ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் இந்த தருணம் தான், பயன்படுத்திக்கணும். நிச்சயமாக கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்க மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படின்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.